Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கோவையில் பிரசித்தி பெற்ற கோனியம்மன் கோயில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அதனை தற்போது பார்க்கலாம். இந்த திருவிழா தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம். இந்த விழாவினுடைய சிறப்புகள் என்ன, மேலும் பக்தர்களுக்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை மாவட்டத்தின் காவல் தெய்வம் என்று அழைக்கப்படக்கூடிய கோனியம்மன் கோவிலின் திருத்தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. இந்த திருவிழாவானது கடந்த மாதம் காப்புக்கட்டுடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பண்டிகையுடன் இந்த திருவிழாவானது நடைபெற்றது. இன்று தேர் திருவிழாவானது மதியம் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. மாநகரின் மிக முக்கியமான பகுதியில் இந்த தேர் திருவிழா நடைபெறுவதனால் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக டவுன்ஹால், ராஜவீதி, ஒப்பனக்கார வீதி, வைசால் சீட் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் மாற்றிவிடப்பட்டிருக்கு. மாலை 6 மணி வரைக்கும் இந்த தேர் திருவிழா நடைபெறுவதனால் போக்குவரத்துக்கு மாற்றம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து 6 மணி வரைக்கும் சுமார் 3 கிலோமீட்டர் அளவு தூரம் இந்த தேரானது இழுக்கப்படும். கோவை மட்டும் இல்லாம அண்டை மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனத்துக்காக வந்திருந்தனர். அவர்களுக்கான பல்வேறு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் மற்றும் போலீசாரும் ஏற்பாடு செய்து கொடுத்தனர். தொடர்ந்து மிக விமர்சையாக இந்த தேர் திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.